ஒளி அப்படி அல்ல. Le Dieu que je crois, la lumière que je crois n'est pas comme ça. அந்த உண்மையான ஒளி உங்களை அந்த மங்கேறிற திரிய மறுபடியும் அணைக்கிற தேவன். Il est là pour raviver la lumière qui est en vous. உங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் எழுப்புறதுக்கு Il வந்திருக்கிறார். est là pour élever votre ministère. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை மறுபடியும் அனல் மூட்டி Il எழுப்புறதுக்கு est là pour வந்திருக்கிறார். encore faire grandir l'amour qui est en vous. உங்களை இன்னும் பிரகாசிக்க பண்றதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். Il est là pour vous faire encore briller encore plus. உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், குற்ற பாவங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் ஒளியினாலே மறைக்கிறதற்கு வந்திருக்கிறார். La lumière est venue pour enlever toute cette culpabilité, tous ces esprits de mort. அந்த ஒளி வரும்போது, மெய்யான ஒளி வரும்போது எல்லா இருளும் மறைந்து போகிறது. Et lorsque cette véritable lumière arrive, tous les ténèbres s'en vont. இயேசு நாமத்தினாலே அநேகரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Je vous accueille dans le nom de Jésus-Christ. ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். J'ai la foi que Dieu vous a béni et qu'il est en train de vous bénir. ஆண்டவர் உங்களோட பேச போகிற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Aujourd'hui, nous allons voir ce que Dieu veut parler avec vous aujourd'hui. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட பேச போறார். Dites à côté de vous, Dieu va vous parler. ஆண்டவர் நிச்சயமாக பேச போகிறார். Dieu va définitivement te parler aujourd'hui. உங்களுக்குரிய உணவை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். Dieu va vous donner sa parole aujourd'hui. அந்த உணவு உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறது. Et cette parole va vous reconstruire. போன கிழமை நாங்கள் பார்த்த காரியம், Ce que nous avons vu la semaine dernière, எங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அடையாளம். nous avons vu notre identité en Jésus-Christ. அதே தொடர்ச்சியில தான் நாங்கள் இந்த கிழமையும் பார்க்க போகிறோம். Et aujourd'hui, ça va être la continuité. கிறிஸ்து எங்களுக்காக மரித்தபடினால, Comme Jésus-Christ est mort pour nous, அவர் எங்களுடைய பாவங்களை எடுத்தபடினால, comme il a pris nos péchés avec lui, அவர் மேல அடிக்கப்பட்ட எல்லா காயங்களினாலும், et à cause de ses blessures, இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஒரு அடையாளத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். aujourd'hui nous avons récupéré une nouvelle identité. அந்த அடையாளத்தை வச்சு நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் ஆள்வதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Et il nous a donné l'autorité pour dominer ce monde. அதே நேரத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Et de la même façon, aujourd'hui nous allons voir quelque chose de spécial. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Nous allons prendre ஆதியாகமம் 1-3-4. Genèse 1, versets 3 et 4. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். Dieu dit que la lumière soit, et la lumière fut. Dieu vit que la lumière était bonne, et Dieu sépara la lumière d'avec les ténèbres. ஆமென். Amen. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். Nous allons lire un autre verset. ஆதியாகமம் 1:14 வரைக்கும். Genèse 1, versets 14 à 16. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும் படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆழப்பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். Dieu dit qu'il y ait des luminaires dans l'étendue du ciel pour séparer le jour d'avec la nuit, que ce soit des signes pour marquer les époques, les jours et les années, et qu'ils servent de luminaires dans l'étendue du ciel pour éclairer la terre. Et cela fut ainsi. Dieu fit les deux grands luminaires, le plus grand luminaire pour présider au jour et le plus petit luminaire pour présider à la nuit. Il fit aussi les étoiles. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பதாக, Dieu, avant de créer ce monde, அவர் ஒளியை உண்டாக்குறார். il crée la lumière. அவருடைய வார்த்தையினால என்னத்தை உண்டாக்குறார்? அவருடைய வார்த்தையினால என்னத்தை உண்டாக்குறார்? Qu'est-ce qu'il crée par sa parole? வெளிச்சத்தை உண்டாக்குறார். Il crée la lumière. பிறகுதான் நட்சத்திரங்கள், சூரியன், et c'est ensuite qu'il crée les étoiles, le soleil. அதெல்லாம் சுடர்கள் என்று சொல்றார். Et ça, on dit que ce sont des luminaires.
அப்ப முதலாவதாக மெயினான வெளிச்சத்தை உண்டாக்குறார். Donc d'abord, il crée la lumière principale. அதுக்கு பிறகுதான் சுடர்களை உண்டாக்குறார். Et après ça, il crée des luminaires. அந்த வெளிச்சத்துல இருந்து தான் அந்த சுடர்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறது. Et c'est de cette lumière que viennent les luminaires. அப்ப நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய சூரியன் தான் வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லி. Donc nous, on peut se dire c'est le soleil qui donne la lumière. ஆனா அது ஒரு சுடர்களாய் இருந்து காணப்பட்டது. Mais Dieu considère ça comme des luminaires. அதுக்கு முதல் ஒரு பெரிய ஒரு ஒளி இருந்தது. Avant ça, il y avait une grande lumière. அந்த ஒளி வரும்போது என்னாச்சுன்னு சொன்னா இருளை மறைத்து போச்சுது. Et qu'est-ce qu'a fait cette lumière? Elle a été séparée avec les ténèbres. ஒளி ஒரு பக்கம், இருள் என்னும் ஒரு பக்கம். Il y a la lumière d'un côté et les ténèbres de l'autre. அந்த ஒளியில கொஞ்சத்தை எடுத்து தான் சூரியனை செஞ்சவர். Et en prenant un peu de cette lumière, Dieu a créé le soleil. அந்த ஒளியில ஒரு கொஞ்சத்தை எடுத்து தான் நட்சத்திரங்களை செஞ்சவர். Et Dieu, en prenant un peu de cette lumière, il a fait les étoiles. சந்திரன் வந்து சூரியனுடைய லைட்னால தான் அது இரவுல வெளிச்சமாகுது. Et la lune est éclairée avec la lumière du soleil la nuit. ஆனா நட்சத்திரங்களும் சூரியனும் தனக்கென்று சொல்லி ஒரு ஒளியை வைத்திருக்கிறது. Mais le soleil et les étoiles ont leur propre petite lumière. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Et ça, vous devez le comprendre. இந்த ரெண்டு வசனம் நாங்கள் கடைசியில நாங்கள் வர போகிறோம். Nous allons revenir sur ces deux versets à la fin. நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், Qu'est-ce que nous allons voir aujourd'hui? தேவனுடைய ஒளி. La lumière de Dieu. அது எங்களுக்குள்ள இருக்கிறது. Et cette lumière est en nous. அது எப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க Et போகிறோம். nous allons voir comment. யோவான் 1:1 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. Nous allons lire Jean chapitre 1 versets 1 à 5. யோவான் 1:1-5. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. Au commencement était la parole, et la parole était avec Dieu, et la parole était Dieu. Elle était au commencement avec Dieu. Toutes choses ont été faites par elle, et rien de ce qui a été fait n'a été fait sans elle. En elle était la vie, et la vie était la lumière des hommes. அப்ப யோவான் ஒரு காரியத்தை குறித்து பேசுறார். என்ன சொல்றாருன்னு சொன்னால், Jean est en train de dire quelque chose là. ஆதியாகத்துல சொன்னது போலவே இவர் சொல்லுகிறார். Il dit comme ce qui a été dit dans Genèse. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. La lumière fut. எப்படி அந்த வெளிச்சம் உண்டானது? Comment est-ce que cette lumière a été faite? தேவனுடைய வார்த்தையினால தான் அந்த வெளிச்சம் உண்டானது. Elle est arrivée par la parole de Dieu. அதுதான் யோவான் சொல்றார், ஆதியில அவருடைய வார்த்தை சொன்னபடினால வெளிச்சம் உண்டாச்சுன்னு சொல்ல Et காணப்படுகிறது. c'est ce que Jean dit. Par sa parole, la lumière fut. அப்ப நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் சொன்னபடினால தான் அந்த வெளிச்சம் வந்தது. Et si nous voyons ces deux choses-là, c'est parce que Dieu a dit que la lumière est arrivée. ஆனா அந்த வெளிச்சத்துக்குள்ள இது ஒரு காரியம் இருக்குது. 4வது வசனம். Mais il y a quelque chose derrière cette lumière. 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன் இருந்தது. Verset 4 est écrit en elle était la vie. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. Dans cette parole était la vie. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் ஒளியாய் இருந்தது. Et la vie était la lumière des hommes. அப்ப வார்த்தையினால ஒளியை உருவாக்குறார். Donc Dieu crée la lumière par la parole. அப்ப அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிற? மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Et la vie était la lumière des hommes. ஆமென். இதை நீங்கள் வடிவா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்கள். Gardez bien ça en tête. யோவான் 1:9 வசனம். Jean chapitre 1 verset 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Cette lumière était la véritable lumière qui, en venant dans le monde, éclaire tout homme. அப்ப அந்த ஒளி மனுஷருக்கு இப்ப வந்து சொல்றார், அந்த ஒளி வந்து மனுஷரை என்ன செய்தாம்? பிரகாசிக்க பண்ணுகிறது. Donc là, qu'est-ce que l'on voit? On voit que cette lumière était la véritable lumière et elle éclaire tout homme.
அப்ப அந்த ஒளி உலகத்துக்கு வந்ததாம், அந்த ஒளி ஜனங்களை பிரகாசிக்க பண்ணுதாம். Donc cette lumière qui est venue dans le monde éclaire les hommes. அப்ப நாங்கள் சூரியனை பற்றியும் பேசல, Donc nous n'avons ni parlé du soleil, நட்சத்திர பற்றியும் பேசல, ni parlé des étoiles. ஆண்டவர் முதலாவதாக படைச்ச அந்த வெளிச்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். Là, on est en train de parler de la première lumière que Dieu a créée. அவருடைய வார்த்தையினாலே உருவாக்கின அந்த ஒளிதான் இந்த ஒளி. Ça, c'est la lumière que Dieu a créée par sa parole. தொடர்ந்து நாங்கள் வேற வசனங்கள் நாங்கள் வாசிக்க போகிறோம். Nous allons continuer. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Jean chapitre 8 verset 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். Jésus leur parla de nouveau et dit: Je suis la lumière du monde. Celui qui me suit ne marchera pas dans les ténèbres, mais il aura la lumière de la vie. அப்ப இதுல பாருங்க, இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். Là, Jésus-Christ lui-même dit: Je suis la lumière du monde. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது அந்த முதலாவது படைத்த ஒளியைத்தான் அவருக்குள்ள கொண்டு வந்தார். Donc quand Jésus-Christ est venu dans ce monde, il a ramené la première lumière que Dieu a créée. அவர் மேல் நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் ஒளியாக மாறும். Lorsque nous avons foi en lui, les ténèbres qui sont à l'intérieur de nous se transforment en lumière. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் மெய்யான ஒளியினாலே கலக்கப்படும். Donc la vie que nous avons en nous, par la véritable lumière, elle se mélange. அப்ப மெய்யான ஒளி யார்? Qui est la véritable lumière? இயேசு கிறிஸ்து. C'est Jésus-Christ. தொடர்ந்து நாங்க வாசிக்க போறோம். Nous allons continuer. யோவான் 9:5 அநேக வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுக்காண்டு எழுத போறீங்கன்னாலும் எழுதி கொள்ளலாம். யோவான் 9:5 வசனம். Jean 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். Pendant que je suis dans le monde, je suis la lumière du monde. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் இந்த உலகத்துல மனுஷரா இருந்தார். Jésus-Christ, lorsqu'il était dans ce monde, il était un homme. மனுஷ ரூபத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது அவர் ஒளியாக காணப்பட்டார். Lorsqu'il était sous forme humaine, il était considéré comme la lumière. அப்ப சொல்ற இந்த உலகத்துல நான் இருக்கும்போது நான் ஒளியாக காணப்படுகிறேன். Donc il dit, pendant que je suis dans le monde, je suis la lumière du monde. தொடர்ந்தும் யோவான் 12வது அதிகாரம் 46வது வசனம். Nous allons lire Jean 12 verset 46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். Je suis venu comme une lumière dans le monde, afin que quiconque croit en moi ne demeure pas dans les ténèbres. அப்ப பாருங்க, என்னத்துக்காக எங்களுக்கு ஒளி தேவை, என்னத்துக்காக வெளிச்சம் தேவை எங்களுக்கு? Pourquoi est-ce que nous avons besoin de lumière? இப்ப இந்த எல்லா லைட்டையும் நான் நிப்பாட்டினேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? Là, si j'éteignais toutes les lumières, qu'est-ce qui se passera? இருட்டா இருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஒளியை தேடி போவீர்கள். Vous allez vous dire, il fait noir et vous allez chercher la lumière. நீங்கள் இருட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க. Vous n'allez pas rester dans le noir. ஏன்னு சொன்னா இருட்டுக்குள்ள இருக்கும்போது நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. Pourquoi? Parce que quand nous restons dans le noir, nous ne pouvons rien faire. நீங்கள் குருடர்களை பார்ப்பீர்கள்னு சொன்னால், Si vous voyez les aveugles, அவேலுக்கு என்று சொல்லி ஒருத்தர்கள் தேவை. ces personnes ont besoin d'une personne pour அவேலை les accompagner. அவேலை வழி நடத்துவதற்கு ஒருத்தரை தேவை. Ils ont besoin d'une personne pour les accompagner. அந்த வழி நடத்துறவர் ஒளிக்குள்ள இருக்க வேணும். Et la personne qui les accompagne doit être dans la lumière. அந்த வழி நடத்துறவர் ஒளியை காண வேண்டும். Et cette personne doit voir la lumière. கண்டாதான் குருடரை கொண்டு போய் நடத்த முடியும். C'est si cette personne voit la lumière qu'elle peut accompagner la personne qui est aveugle. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Donc Jésus-Christ dit quelque chose. நீங்கள் என்மேல் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், Si vous avez la foi en moi, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் மறைந்து போகும். les ténèbres qui sont en vous disparaîtront. ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறபடினால, Pourquoi? Comme Jésus-Christ est la lumière, அவர் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரும்போது lorsqu'il vient dans votre maison, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் வெளிச்சத்துல வரும். vos ténèbres se transformeront en lumière. அப்ப அதுக்காகத்தான் அநேகர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு அவர்கள்
விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். Et c'est pour ça que beaucoup de personnes n'ont pas envie de venir avec Jésus-Christ. நான் செய்கிற பாவம், நான் செய்கிற குற்றங்கள், எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எல்லாம் வெளிச்சத்துக்குள்ள வந்துரும் என்று சொல்லி போட்டு இயேசு கிறிஸ்து இடத்துல வர மாட்டார்கள். Pourquoi? Parce qu'ils se disent mes péchés, mes blessures vont être vues à la lumière et du coup je ne veux pas aller vers Jésus-Christ. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே உங்களிடத்துல வாரார். Et c'est pour ça que Jésus-Christ lui-même vient à vous. அவர் உங்களிடத்துல வரும்போது உங்களுடைய இருதயத்துல இருக்கிற இருள் எல்லாம் வெளிச்சத்துக்குள்ள வரும். Et lorsqu'il vient à vous, les ténèbres qui sont dans votre cœur se transformeront en lumière. இயேசு கிறிஸ்து அவர்தான் மெய்யான ஒளி. Jésus-Christ est la véritable lumière. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம். Ensuite, nous allons voir. அவர் இந்த உலகத்துல வந்து ஜனங்களை வெளிச்சமாக்குறதுக்கு வந்தார். Il est venu dans ce monde pour rendre les hommes avec de la lumière. நீங்கள் மெய்யான ஒளியை நீங்கள் விசுவாசிக்கும் போது, Si vous croyez la véritable lumière, அந்த ஒளி உங்களுக்குள்ள வருகிறது. cette lumière vient en vous. மத்தேயு 5:14-16 வசனங்கள். Nous allons lire Matthieu 5, versets 14 à 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Vous êtes la lumière du monde. Une ville située sur une montagne ne peut pas être cachée, et on n'allume pas non plus une lampe pour la mettre sous un seau, mais on la met sur son support et elle éclaire tous ceux qui sont dans la maison. De la même manière, que votre lumière brille devant les hommes, afin qu'ils voient votre belle manière d'agir, et ainsi qu'ils célèbrent la gloire de votre Père céleste. நீங்கள் என்னவா இருக்கிறீர்களாம்? Qui êtes-vous? இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்களா? Vous êtes la lumière du monde. நாங்க முதல் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தார்னு சொல்லப்படுகிறது. Tout à l'heure nous avons vu que c'était Jésus-Christ la lumière du monde. ஆனா இயேசு கிறிஸ்துவே உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்களாம். Mais Jésus-Christ lui-même vous regarde et dit vous êtes la lumière du monde. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டீர்கள். Pourquoi? Parce que vous êtes tous créés à l'image de Dieu. நாங்கள் போன கிழமை பார்த்தோம் தேவனுடைய அடையாளத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். La semaine dernière nous avons vu que nous avons l'identité de Jésus-Christ. ஆதாம் இழந்து போன அந்த அடையாளத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். L'identité que Adam avait perdue, vous avez récupéré par Jésus-Christ. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறீர்கள். Vous êtes les enfants de la lumière. ஏனென்னு சொன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு தகப்பன் யார்? Pourquoi? Parce que qui est le père des enfants de la lumière? ஒரு வெளிச்சமா தான் இருக்கும். C'est certainement une lumière. அப்ப அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது. Cette lumière brille sur vous. அப்ப இந்த உலகத்துக்கு யார் வெளிச்சம்? Qui est la lumière de ce monde? நீங்களாம் அந்த வெளிச்சமாய் காணப்படுகிறீர்கள். C'est vous qui êtes la lumière du monde. யோவான் 5:35 என்ன சொல்லப்படுகிறது? Nous allons voir ce que Jean 5:35 dit. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். Jean était la lampe qui brûle et qui luit. Et vous avez voulu vous réjouir une heure à sa lumière. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் ஸ்தானனை குறித்து சொல்றார் இந்த இடத்துல. Là, Jésus-Christ parle de Jean. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாகவே யோவான் ஸ்தானன் அவருடைய வழியை சரிப்படுத்தி கொண்டிருந்தவர். Avant même que Jésus-Christ arrive, Jean préparait déjà le chemin. அப்ப யோவான் ஸ்தானனை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொல்றார்? Donc là, il dit un témoignage sur Jean. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். Il était la lampe qui brûle et qui luit. அப்ப அவருக்குள்ள ஒரு ஒளி இருந்தது. Donc il avait une lumière en lui. ஏனென்னு சொன்னா யோவான் ஸ்தானனும் ஒளியின் பிள்ளையாய் காணப்பட்டார். Pourquoi? Parce qu'il était considéré comme l'enfant de la lumière. அப்ப பாருங்க, ஒரு முக்கியமான காரியம் சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற
மனதாய் இருந்தீர்கள். Et il continue en disant, vous avez voulu vous réjouir 1 heure à sa lumière. அப்ப யோவான் ஸ்தானம் இந்த உலகத்துல வாழ்ந்திருந்த போது சுற்றி இருந்த ஜனங்கள் அந்த ஒளியை, இப்ப சூரியன் இருக்கும்போது எங்க சூரியன் இருக்குதோ குளிரும் போது நாங்கள் சூரியன் பக்கத்துல நாங்கள் போவோம். Par exemple, lorsque nous avons froid et qu'il y a le soleil, forcément nous allons vers le soleil. அதே போல யோவான் ஸ்தானமும் ஒரு சுடராய், ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்காக எல்லார் மத்தியிலும் இருந்தார். Et de même, Jean était cette lampe qui brûle et qui luit devant les autres. யோவான் ஸ்தானன் ஒரு மனுஷன், உங்களை போலேயும் என்ன போலேயும். Jean est un homme comme vous, comme nous. அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர். C'était un homme appelé par Dieu. ஒளியின் பிள்ளையா இருந்தபடினால, Comme il était la lumière un enfant de lumière, அவருக்குள்ள இருந்த ஒளி என்ன செஞ்சதாம், மற்ற சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு களிக்கூறுதலை கொடுத்தது. Comme il avait la lumière en lui, cette lumière réjouissait les autres autour de lui. யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தோடு வாசிப்போம். Nous allons lire Jean chapitre 13 verset 35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். Jésus leur dit, la lumière est encore pour un peu de temps au milieu de vous. Marchez pendant que vous avez la lumière, afin que les ténèbres ne vous surprennent pas. Celui qui marche dans les ténèbres ne sait pas où il va. ஒளி உங்களிடம் இருக்கும் வரைக்கும், jusqu'à ce que la lumière est au milieu de vous. அப்ப யோவான் ஸ்தானனுடைய ஒளி இருக்கும்போது அவருடைய ஒளிக்குள்ள அவைகள் களி கூர்ந்தவ. Comme Jean avait cette lumière, les autres se réjouissaient avec cette lumière. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவரை சுற்றி இருந்தவர்கள் அவருடைய ஒளிக்குள்ள களி கூர்ந்தவர். Lorsque Jésus-Christ vivait dans ce monde, il avait cette lumière et les autres se réjouissaient avec cette lumière. ஆனா ஒரு காரியம் சொல்றார், அந்த ஒளி இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த இருளான காரியங்கள் மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்றார். Et il dit, pendant que vous avez la lumière, que les ténèbres ne vous surprennent pas. அப்ப அந்த இருளுக்குள்ள நாங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆலோசிக்கிறார். Donc il conseille pour pas que nous marchions dans les ténèbres. 36வது வசனத்தை பாப்பீங்கன்னு சொன்னால், verset 36, ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். Pendant que vous avez la lumière, croyez en la lumière afin que vous soyez des enfants de lumière. Jésus dit ces choses, puis il s'en alla et se cacha loin d'eux. அப்ப பாருங்க என்ன சொல்றார், ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு. Donc qu'est-ce qu'il dit? Pour que vous soyez des enfants de lumière, நீங்கள் அந்த ஒளியின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். vous devez croire en cette lumière. யார் அந்த மெய்யான ஒளி? Qui est cette véritable lumière? இயேசு கிறிஸ்து மேல நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். Nous devons avoir la foi en Jésus-Christ. அவர் மேல நாங்கள் விசுவாசம் வைக்கும் போது என்ன நடக்குது? Et qu'est-ce qui se passe quand nous mettons notre foi en Jésus-Christ? நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக மாறுகிறோம். Nous devenons des enfants de lumière. வசனம் அழகா சொல்லி இருக்கிறது, ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு. Et le verset est joliment dit, pour que vous soyez des enfants de lumière. ஒளியின் பிள்ளை இன்னும் ஆகல. C'est pas encore des enfants de lumière. ஒளியின் பிள்ளையாய் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? Et qu'est-ce qu'il faut faire pour qu'ils soient ces enfants-là? நாங்கள் அந்த ஒளியின் மேல் விசுவாசத்தை வைக்க Nous வேண்டும். devons mettre notre foi en cette lumière. அந்த விசுவாசம் தான் எங்களுக்குள்ள ஒளியை கொண்டு வருகிறது. C'est cette foi qui nous ramène la lumière. அந்த ஒளி இருளுக்குள்ள வாழ வைக்காது. Et cette lumière ne nous fait pas vivre dans les ténèbres. இருள் என்று சொல்லும்போது நாங்கள் பாவ வாழ்க்கையை தான் நாங்கள் சொல்லுகிறோம். Quand nous parlons de ténèbres, nous parlons d'une vie de péché. ஆமென். Amen. தொடர்ந்தும் சங்கீதம் 119 105 எடுத்துக்கொள்வோம். Nous allons lire Psaume 119 verset 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Ta parole est une lampe à mes pieds et une lumière sur mon sentier. அவருடைய ஒளி, அவருடைய வசனம் எங்களுக்கு ஒளியாய் இருக்கிறது. Sa parole est une lumière pour nous. இதத்தான் நாங்கள் பார்த்தோம். C'est ce que nous avons vu au début. ஆமென். Amen. நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். Nous allons continuer à voir quelque chose.
நான் இப்ப சொன்னான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி என்று சொன்னான் ஒரு பக்கத்துல. Là, je vous ai dit que Jésus-Christ était la véritable lumière. இன்னொரு பக்கத்துல தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம். Et d'un autre, j'ai dit que tous ceux qui croient en cette lumière deviennent des enfants de lumière. ஒரு வசனம் சொல்லுகிறது சபை வந்து குத்துவிளக்காய் காணப்படுகிறதுன்னு Il y சொல்லி. a un verset qui dit que l'église est vue comme un chandelier. அந்த குத்துவிளக்குல ஒவ்வொரு தீபங்களை நாங்கள் வைக்கிறோம். Et dans ce chandelier, nous voyons plusieurs lumières. அப்ப சபையானது ஒரு ஒளியாய் இருக்க வேண்டும். L'église doit être une lumière. அந்த சபைக்குள்ள இருக்கிற தீபங்கள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Et dans cette église qui est une lumière, les petites lumières qui sont là doivent être en train de brûler. சபைக்குள்ள இருக்கிற தீபங்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும். Et les lumières de cette église, c'est vous. தேவன் மெய்யான ஒளியை உங்களுக்குள்ள போட்டு Jésus-Christ a mis sa véritable lumière en vous. உங்களையும் கொழுந்து விட்டு எரிகிற சுடர்களாய் உங்களை படைத்திருக்கிறார். Et il vous voit comme cette lumière qui brûle. ஆமென். Amen. அந்த ஒளி உங்களுக்குள்ள வரும்போது அது என்ன செய்யும் என்று நாங்க பார்க்க போகிறோம். Et là, nous allons voir quand cette lumière est en vous, qu'est-ce qui se passe. முதலாவதாக தேவனோட ஒரு உறவு கொண்டாடுறதுக்கு அந்த ஒளி உங்களுக்குள்ள கொடுக்கப்படுகிறது. Déjà, premièrement, pour que vous ayez une bonne relation avec Dieu, cette lumière vous est donnée. 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. Nous allons lire 1 Jean chapitre 1 verset 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Mais si nous marchons dans la lumière, comme il est lui-même dans la lumière, nous sommes mutuellement en communion et le sang de Jésus son Fils nous purifie de tout péché. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருப்போம் என்று சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துவோட குறிக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Là, nous parlons de cette mutuelle communion avec Jésus-Christ. அதே நேரத்துல எங்களை சுற்றி இருக்கிறவர்களோட இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. Et de la même façon également une communion avec les personnes qui sont autour de nous. அப்ப தேவனோட இயேசு கிறிஸ்துவோட ஒரு மெய்யான ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். Donc nous devons avoir cette mutuelle communion avec Jésus-Christ. அந்த ஐக்கியம் இருந்தா எங்களுக்குள்ள இருக்கிற பாவம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் என்று வசனம் Et சொல்லப்பட்டிருக்கிறது. lorsque nous avons cette communion, le sang de Jésus-Christ nous purifie de tout péché. சகல பாவங்களையும், De tout péché. ஒரு பாவம் மாத்திரம் இல்ல, Pas seulement un seul. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Mais il nous purifie de tous les péchés. அப்ப தேவனுடைய ஒளி எங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதாம்? Donc qu'est-ce qui se passe quand la lumière de Dieu vient en nous? இயேசு கிறிஸ்து அந்த மெய்யான ஒளியா இருக்கிறபடினால, Comme Jésus-Christ est la véritable lumière, அவருக்குள்ள இருக்கிற அந்த இரத்தம் எங்களை le பரிசுத்தமாக்குகிறது. sang de Jésus-Christ nous purifie. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. Donc le sang de Jésus-Christ est aussi caché dans cette lumière. அப்ப அவருடைய ஒளி எங்களுக்குள்ள வரும்போது, இருளானது மறைந்து போகும்போது அவருடைய இரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறது. Donc quand cette lumière vient en nous, le sang de Jésus-Christ nous purifie. அப்ப அந்த இரத்தம் எவ்வளவு வல்லமையா உள்ளதென்று நீங்கள் பாருங்கள். Donc nous pouvons voir à quel point le sang de Jésus-Christ est puissant. அந்த இரத்தம் தேவனுடைய ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. Le sang de Jésus-Christ est caché dans cette lumière. அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்து எல்லாவற்றையும் எல்லா பாவங்களையும் கழுவி விடுகிறது. Le sang de Jésus-Christ lave tous les péchés. கழுவினபடினா தேவனோட ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிறது. Et comme on lave, comme nos péchés sont lavés, cela nous ramène une communion avec Jésus-Christ. தேவனோட பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கப்படுகிறது. Pour parler avec notre Dieu. ஆமென். Amen. தொடர்ந்து நாங்கள் வாசிக்க போகிறோம் 1 யோவான் 2:8-11 வசனம். Nous pouvons lire 1 Jean chapitre 2 versets 8 à 11. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். Toutefois, c'est un commandement nouveau que je vous écris, ce qui est vrai en lui et en vous, car les ténèbres se dissipent et la lumière véritable paraît déjà. Celui qui dit qu'il est dans la lumière et qui est son frère est encore dans les ténèbres. Celui qui aime son frère demeure dans la lumière et aucune occasion de chute n'est en lui. Mais celui qui est son frère est dans les ténèbres, il marche dans les ténèbres et il ne sait pas où il va, parce que les ténèbres ont aveuglé ses yeux. முதலாவது ஆண்டவரோட ஒரு ஐக்கியம், Premièrement, une relation avec Dieu. ரெண்டாவது அந்த ஐக்கியத்துக்குள்ள இருப்பதற்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பு. Deuxièmement, pour rester dans cette communion, l'amour de Jésus-Christ. ஆனா அந்த அன்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், Et qu'est-ce qu'on dit par rapport à cet amour? தேவனுடைய ஒளிக்குள்ள இருக்கும்போது Lorsque on reste dans la lumière de Dieu, நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை நேசிக்க வேண்டுமாம். nous devons aimer nos frères. எந்த ஒரு அந்த வசனத்தோர்க்க வாசிக்கலன்னா 10வது தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். Celui qui aime son frère demeure dans la lumière. அப்ப நிலை கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு நிலவரமான ஒரு அவருடைய வாழ்க்கையே ஒரு நிலையாய் நிற்கும். Lorsqu'on dit que la lumière elle demeure, c'est une certaine stabilité. அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. Et aucune occasion de chute n'est en lui. அவருக்குள்ள பாவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. Donc il n'y a pas de péché. அப்ப தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள வரும்போது என்ன செய்கிறதாம்? Donc lorsque la lumière de Dieu vient en vous, qu'est-ce qui se passe? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள வருகிறது. L'amour de Dieu vient en vous. தேவன் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பதற்கு அந்த அன்பு உங்களுக்குள்ள வருகிறது. Et comme Jésus vous aime, vous avez cet amour pour aimer les autres. அப்ப முதலாவது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. Donc premièrement, le sang de Jésus-Christ est caché sous la lumière de Dieu. இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. Et deuxièmement, il y a aussi cet amour de Dieu qui est caché dans cette lumière. அப்ப தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள வரும்போது உங்களுடைய பாவங்கள் சுத்தி கழுவப்படுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய அன்பினாலே நீங்கள் நிறையப்படுகிறீர்கள். Donc qu'est-ce qui se passe quand la lumière de Dieu vient sur vous? Non seulement vos péchés sont purifiés, mais en plus vous avez cet amour de Dieu en vous. மூன்றாவதா நாங்க பார்க்க போகிறோம் மத்தேயு 6:22-23. Nous allons voir Matthieu chapitre 6 versets 22 et 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். L'œil est la lampe du corps. Si ton œil est en bon état, tout ton corps sera éclairé. Mais si ton œil est en mauvais état, tout ton corps sera dans les ténèbres. Si donc la lumière qui est en toi est ténèbres, combien seront grandes ces ténèbres? சரீரத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். Là nous voyons le corps. மூன்றாவது உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். Dieu veut donner votre corps en bonne santé. எப்படி அது செய்யக்கூடும்? Comment est-ce que c'est possible? அந்த வெளிச்சம் உங்களுடைய கண்கள் மூலமா தான் அது உள்ள வருகிறது. Cette lumière vient par vos yeux. நாங்கள் பார்க்கிறோம் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. Nous voyons que l'œil est la lampe du corps. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். Si ton œil est en bon état, tout ton corps sera éclairé. அப்ப தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள கண்கள் மூலமாய் வரும்போது உங்களுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக காணப்படுகிறது. Donc lorsque cette lumière vient par les yeux, le corps est en bon état. அப்ப தேவனுடைய ஒளி உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கும்போது வியாதிக்கு இடம் இல்லை. Donc lorsque la lumière de Dieu vient dans votre corps, il n'y a pas de place pour la maladie. இருளுக்கு இடம் இல்லை. Il n'y a pas de place pour les ténèbres. அதத்தான் 23வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. C'est ce que dit le verset 23. வாசிங்கோ. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால்
அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? Mais si ton œil est en mauvais état, tout ton corps sera dans les ténèbres. Si donc la lumière qui est en toi est ténèbres, combien seront grandes ces ténèbres? ஆமென். Amen. இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இருளை ஆண்டவர் அவர் ஒளியை போட்டு எல்லா இருளையும் நீக்கி விடுகிறார். Dieu veut faire rentrer cette lumière dans votre corps et enlever tous les ténèbres. அது உங்களுடைய கண்களின் மூலமா தான் அவர் உங்களுக்குள்ள கொண்டு வர Et ça, il le fait par vos yeux. நாலாவது காரியம் லூக்கா 8:16 ஒருக்கா வாசிச்சு Nous கொள்வோம். allons lire Luc chapitre 8 verset 16. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். Personne, après avoir allumé une lampe, ne la couvre d'un vase ou ne la met sous un lit, mais il la met sur un chandelier afin que ceux qui entrent voient la lumière. உங்களுடைய வெளிச்சத்தை காண பண்ணுகிறார் ஆண்டவர். Dieu veut montrer votre lumière. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். Il veut montrer la lumière qui est en vous. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்துல பிரகாசிக்க வேண்டும். Si nous sommes les enfants de la lumière, nous devons briller. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. C'est ce que dit ce verset. நீங்கள் இனி மறைந்திருக்க போறதல்ல. Vous ne serez plus cachés. அப்படி நீங்கள் மறைந்திருந்தால் ஆண்டவர் அதிலிருந்து வெளியில கொண்டு வந்து உங்களை பிரகாசிக்க பண்ண Et போகிறார். même si vous vous cachez, Dieu vous ramènera et vous fera briller devant tout le monde. வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். Afin que ceux qui entrent voient la lumière, il mettra ça sur un chandelier. அப்போது நான் சொன்னது போல அந்த மெனோகா அந்த குத்து விளக்குல நாங்கள் லைட்டை நாங்கள் போட்டு நாங்கள் இதுல வைக்கும்போது லைட் எரியுதுன்னு சொல்லி நாங்கள் இருப்போம். Lorsque sur un chandelier nous mettons des lumières, nous voyons que cette lumière éclaire la pièce. அப்ப ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒளியை வைத்திருக்கிறார். Donc Dieu a mis en chacun d'entre vous cette lumière. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Et ça, vous devez y croire. 5 காரியம் நான் சொன்னேன். Je vous ai dit 5 choses. அந்த ஒளி உங்களுக்குள்ள தேவனோடு ஒரு ஐக்கியம், ஒரு உறவை முதலாவது உண்டாக்குகிறது. Cette lumière, tout d'abord, elle crée une relation entre vous et Dieu. அந்த ஒளிக்குள்ள இருக்கிற அந்த இரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிறது. Le sang qui est dans cette lumière de Jésus-Christ vous purifie. இரண்டாவது அந்த ஒளி உங்களுக்குள்ள அந்த தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. Ensuite, cette lumière révèle l'amour de Dieu. மற்றவர்களை நேசிப்பதற்கு அந்த ஒளிக்குள்ள அந்த அன்பு மறைந்திருக்கிறது. Et derrière cette lumière se cache l'amour pour aimer nos frères et sœurs autour. மூன்றாவது உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு அந்த ஒளி வருகிறது. Et troisièmement, cette lumière est là pour donner la bonne santé dans votre corps. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியா இருக்கிறபடினாலே அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமானோம். Comme Jésus-Christ est la véritable lumière, nous sommes guéris par les blessures de Jésus-Christ. அந்த தழும்புகள் தேவனுடைய ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. Et tout cela est caché dans la lumière de Dieu. அடுத்து பார்த்தோம் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். Et ensuite nous avons vu que nous devons briller pour Dieu. நாங்கள் மறைந்திருக்காமல் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். Nous ne devons pas être cachés mais montrer cette lumière. மறுபடியும் பாருங்கள், நீங்கள் அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்க முடியாது. Nous ne pouvons pas être cachés cette lumière. ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கு. La lumière continuera à briller. கடைசியாக நாங்க பார்க்க போகிறோம் Dernièrement, nous allons voir ரோமர் 13:12. Romains 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். La nuit est avancée, le jour approche. Dépouillons-nous donc des œuvres des ténèbres et revêtons les armes de la lumière. ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மறுபடியும் கொடுத்ததுக்கு பிறகு, Une fois que Jésus-Christ a redonné une identité en vous, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு, une fois que vous êtes confirmé que vous êtes les enfants de la lumière, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கிறார். Dieu donne un commandement. ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு தரித்துக் கொள்ள கடவோம். Revêtons les armes de la lumière. தரித்துக் கொள்ள கடவோம். Nous devons nous revêtir des armes de la lumière. அப்ப தேவனுடைய ஒளிக்குள்ள இன்னும் ஒரு காரியம் மறைந்திருக்குது. என்ன மறைந்திருக்குதா? Donc il y a encore quelque chose qui est caché sous la lumière de Dieu. Qu'est-ce que c'est?
ஒளியின் ஆயுதங்கள். Ce sont les armes de la lumière. அந்த ஆயுதங்களை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? Et qu'est-ce que nous pouvons faire avec ces armes? ஒரு கத்தியை வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? Qu'est-ce que nous pouvons faire avec un couteau? ரட்சியை வெட்ட முடியும், மீனை வெட்ட முடியும். Nous pouvons couper une viande, du poisson. எல்லா ஆயுதங்களுக்கும் ஒரு 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 காரணம் இருக்கிறது. அது Chaque arme a பயன்படுத்துறதுக்கு. une signification, on peut l'utiliser différemment. அப்ப தேவன் அந்த ஒளிக்குள்ள அநேக ஆயுதங்களை வைத்திருக்கிறார். Et Dieu a mis dans cette lumière plusieurs armes. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு Pour nous dépouiller des œuvres des ténèbres. அப்ப நாங்கள் அந்த 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 ஆயுதங்கள் என்னத்துக்காக அந்த ஒளியிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார்? Pourquoi est-ce que Dieu nous donne des armes de lumière? எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டத்துக்குள்ள தான் இருக்கும். Parce que notre vie est toujours dans des épreuves. எங்களுடைய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரைக்கும் எங்களுக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. Jusqu'à ce que Jésus-Christ revienne, nous aurons des épreuves dans cette vie. ஆனா அந்த போராட்டத்துக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து, Mais dans ces épreuves, Dieu nous donne une paix. அதே நேரத்துல உங்களுக்கு அதிகாரத்தை அந்த ஆயுதங்களை கொடுக்கிறார். Et en même temps, il vous donne une autorité, il vous donne des armes. உங்களுக்கு முன்பதாக ஒரு கதவு இருக்குதுன்னு சொன்னால், Imaginons qu'il y a une porte devant vous. அந்த மற்ற பக்கத்துல நீங்கள் போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னு சொன்னால், Et si vous voulez aller de l'autre côté, அந்த கதவு திறப்பினாலே பூட்டப்பட்டிருக்கிறது. cette porte est fermée à clé. உங்களுடைய ஆயுதம் அந்த திறப்பு. Votre arme est la clé. அது நீங்கள் ஒளியை போட்டாதான் அந்த திறப்பு இந்த ரூமுக்குள்ள எங்க இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். Et c'est si vous mettez de la lumière que vous pouvez trouver cette clé. அந்த திறப்பை எடுத்து நீங்கள் கதவை திறந்து வெளியில நீங்கள் போவீர்கள். Et une fois que vous avez trouvé cette clé, vous pouvez ouvrir la porte et sortir. அந்த கதவு உங்களுக்கு போராட்டமாய் காணப்படும். Et cette porte peut être considérée comme une épreuve. அந்த கதவு திறக்க முடியாம இருக்க காணப்படும். Elle peut être bloquée. ஆனா நீங்கள் ஒளிக்குள்ள வரும்போது, Mais lorsque vous venez dans la lumière, அந்த ஒளிக்குள்ள அந்த திறப்பு dans மறைக்கப்பட்டிருக்கிறது. cette lumière est cachée cette clé. அந்த ஒளிக்குள்ள அந்த ஆயுதம் Dans மறைக்கப்பட்டிருக்கிறது. cette lumière est cachée cette arme. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? Quel est votre problème aujourd'hui? உங்களால செய்ய முடியாத காரியம் என்ன? Quelle est la chose que vous ne pouvez pas faire aujourd'hui? உங்களுடைய வியாதி என்ன? Quelle est votre maladie? நீங்கள் அந்த ஒளிக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால், Si vous venez dans cette lumière, அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. c'est caché dans cette lumière. அந்த ஏற்ற ஆயுதம் அந்த ஒளிக்குள்ள மறைந்திருக்கிறது. L'arme qui correspond à vos problèmes est cachée dans cette lumière. நீங்கள் அந்த ஒளிக்குள்ள போய் அந்த ஏற்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய், Et vous devez aller dans cette lumière et prendre l'arme qui correspond அந்த கதவை நீங்கள் திறக்க வேண்டும். et ouvrir cette porte. நீங்கள் கண்டபடி ஒரு கத்தியை எடுத்து போய் அந்த கதவை நான் திறந்து அடிக்கணும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னு Si சொன்னால், vous prenez par exemple n'importe quelle arme, un couteau, et que vous allez taper à la porte pour essayer d'y entrer, அது ஏற்ற ஆயுதம் அல்ல அந்த கதவை திறப்பதற்கு. ce ne sera pas la bonne arme et la porte sera bloquée. அதற்காகத்தான் உங்களுடைய கண்கள் தேவை. C'est pour ça que nous avons besoin de nos yeux. அந்த கண்கள் உங்களுக்கு குத்து விளக்காய் இருக்கிறது. Et c'est pour ça que nos yeux sont comme une lampe. அந்த கண்களை யூஸ் பண்ணி எது திறப்பு எது கத்தி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். C'est vous, avec nos propres yeux, nous devons voir quel est le couteau, quelle est la clé. இந்த கதவை திறக்கிறதுக்கு எனக்கு திறப்பு தான் தேவை என்று சொல்லி நீங்கள் அந்த திறப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். C'est vous qui devez voir que vous avez besoin de cette clé pour aller ouvrir la porte. அந்த கதவுக்கு பின்பதாக புல்லுகளோ மரக்குத்திகள் இருந்தால், Si il y a derrière cet arbre de l'herbe, des feuillages, அதை நாங்கள் வெட்டுவதற்கு என்ன தேவை? qu'est-ce que nous avons besoin pour couper cela? என்ன ஆயுதம் தேவை? Quelle arme avons-nous besoin? ஒரு கத்தியோ இல்லாட்டிக்கு ஜார்ஜினாஜுக்கு ஏற்ற அந்த கத்திரிக்கோலோ எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வெட்டுவோம். Nous avons besoin des outils de jardinage. எல்லா ஆயுதங்களும் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. Toutes les armes sont en nous. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள தான் வெளிச்சம் இருக்கிறது. Pourquoi? Parce que c'est en vous, en nous, qu'il y a la lumière. கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறது. C'est la lumière de Jésus-Christ est en vous. உங்களுக்குள்ள தான் அடையாளமே இருக்கிறது. C'est en vous qu'il y a ces signes. நாம் போன கிழமை சொன்னது போல உங்களுக்குள்ள தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. C'est en vous que tout cela demeure. உங்களுடைய திறமைகள், உங்களுடைய வரங்கள், உங்களுடைய கிரியைகள் எல்லாம் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறது. Vos actions, vos dons, vos talents, tout est caché en vous. எல்லாம் வெளி அரங்கமாய் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள்
நீங்கள் அந்த ஒளிக்குள்ள போய் மறைந்திருக்கிற எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர Pour வேண்டும். que tout cela soit révélé, vous devez aller dans la lumière et révéler ces choses-là. ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் உங்களுக்கு செய்ய போகிறார். Et c'est ce que Jésus-Christ va faire aujourd'hui pour vous. உங்களுக்குள்ள இருக்கிற ஒளியை பிரகாசிக்க பண்ண போகிறார். Il veut faire briller la lumière qui est en vous. மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் ஒரு நாளும் அணைக்க மாட்டார். Il n'éteindra jamais cette lumière. நீங்கள் மங்கி எரிந்து கொண்டிருந்தால் கூட Même si votre lumière est faible, எரிகிறது ஒளிதான். ce qui sort, c'est la lumière. எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முடிகிறதோ Lorsque votre vie sera finie, அப்பொழுது உங்களுடைய ஒளி நின்று போகிறது. à ce moment-là, la lumière s'éteint. ஆனா இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் உங்களுடைய ஒளி மங்கி எரிந்தாலும் Mais jusqu'à ce que vous êtes dans ce monde, même si cette lumière brille un petit peu, ஒரு நாளும் அவர் வந்து உங்களை அணைக்க மாட்டார். il n'éteindra jamais lui-même cette lumière. அவர் பெரிய ஒளியா இருக்கிறபடினால Comme il est une grande lumière, உங்களை கண்டிப்பாக பெரிய ஒளியாக மாற்றுவார். il va lui aussi vous transformer en une grande lumière. இது ஆண்டவர் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்திருக்கிறார். Et ça, Dieu l'avait déjà réfléchi. நாங்க 2 வசனம் முதலாவதாக நாங்கள் வாசித்த நாங்கள் Nous avons lu au début 2 versets. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். Lorsqu'il avait dit que la lumière fut. அந்த மெய்யான ஒளி தேவன் இயேசு கிறிஸ்து. Cette vraie lumière est Jésus-Christ. அந்த ஒளியிலிருந்து சுடர்களை உண்டாக்குகிறார். Et de cette lumière, il crée des luminaires. அந்த சுடர்கள் நீங்கள். Et ces luminaires, c'est vous. ஏற்கனவே ஆதியில் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். Il avait déjà écrit ça dans Genèse. உங்களை ஏற்கனவே நினைத்து வைத்திருக்கிறார். Il avait déjà pensé à vous à ce moment-là. நீங்கள் சுடர்களாய் நீங்கள் பற்றி எரிவீர்கள் என்று சொல்லி. Que vous allez briller comme des luminaires. பாருங்க 14வது வசனத்தை ஒருக்கா ஆதியாகமம் 1:14 ஒருக்கா வாசிச்சீங்கன்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கு. Nous allons lire Genèse 1 14-16. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். Dieu dit qu'il y ait des lumières dans l'étendue du ciel pour séparer le jour d'avec la nuit, que ce soit des signes pour marquer les époques, les jours et les années. அடையாளங்கள். Des signes. நீங்கள் தேவனுடைய அடையாளங்கள். Vous êtes des signes de Dieu. என்னத்துக்காக? காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்கு. Pour marquer les époques, les jours et les années. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது, lorsque Jésus-Christ est venu dans ce monde, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வச்சிட்டு போயிட்டார். il est venu, il a mis un signe avant Jésus-Christ et après Jésus-Christ. வருஷங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிட்டு போயிட்டார். il a mis des signes pour les années. ஏன்? இயேசு கிறிஸ்து ஒரு சுடராய் காணப்பட்டார். Pourquoi? Parce que Jésus-Christ était un signe. வரலாற்றை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், lorsque nous voyons l'historique, பிலிகிராம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிலிகிராம் தேவனுடைய மனுஷன். c'est un homme de Dieu. அவர் அவருடைய காலத்துக்கு ஒரு சுடராய் காணப்பட்டார். lui, il était un signe à son époque. ஒரு ஒளியாய் காணப்பட்டார். il était vu comme une lumière. அதே போல अनेक தேவனுடைய மனுஷர்கள் அவர்களுடைய காலத்துக்கு ஒரு ஒளியாய் காணப்பட்டார்கள். et nous voyons comme ça plusieurs hommes de Dieu, des lumières dans chaque période. Catherine Coleman நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். vous avez peut-être entendu Catherine Coleman. தேவனுடைய பிள்ளையாக காணப்பட்டார். c'était un enfant de Dieu. அவவும் अनेक அற்புதங்கள் अनेक அடையாளங்கள் அவ மூலமாக அநேகர் தேவனுக்கு கிட்டி சேர்ந்தார்கள். Dieu a fait à travers elle plusieurs miracles. ஏன்? அவ வந்து ஒரு ஒளியாய் காணப்பட்டவ. Pourquoi? Parce qu'elle était vue comme une lumière. நீங்களும் ஆண்டவர் உங்களையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். Dieu veut aussi faire de grandes choses à travers vous. ஏன்னு சொன்னா நீங்கள் தேவனுடைய ஒளிகள், தேவனுடைய வெளிச்சங்கள். Parce que vous êtes des lumières de Dieu. தேவனுடைய சுடர்கள். vous êtes ses luminaires à lui. ஆண்டவர் ஆதியிலே உங்களை குறித்து பேசிட்டார். et il a déjà parlé de vous dans l'origine, dans Genèse. ஆண்டவர் மனுஷர்களை படைக்கும் போது, lorsqu'il a créé l'homme, அவருடைய சாயல்ல படைக்கிறார். il crée à son image. யாருமே தேவனை பார்க்க முடியாது. personne ne peut voir Dieu. அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. son visage brillait.
அப்ப அவரை போல நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் Donc si nous sommes à l'image de Dieu, நாங்களும் பிரகாசிக்கிறோம். nous aussi nous devons briller. எங்களுடைய முகமும் Notre பிரகாசிக்கிறது. visage doit briller. அதே போலதான் மோசேயும் தேவனோட அவருடைய உறவாய் மலையில இருந்து உறவு கொண்டு போது Et c'est comme ça quand Moïse avait cette relation avec Dieu. 40 நாள் 40 இரவு அவரோட இருந்து சேர்ந்து பேசும்போது Quand il a parlé avec Dieu pendant 40 jours et 40 nuits. அந்த மலையில இருந்து இறங்கும் போது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று Et quand காணப்படுகிறது. il est descendu de cette montagne, son visage brillait. என்ன அவருடைய ஒளி உண்மையான அவருடைய அடையாளம் வெளிப்படையாக காணப்பட்டது. Pourquoi? Parce que sa véritable identité a été révélée. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த மலைக்கு ஏறும்போது Lorsque il remonte dans cette montagne, பேதுருவும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த இடத்துல அவருடைய முகம் பிரகாசிக்கப்பட்டது என்று nous காணப்படுகிறது. avons vu qu'à ce moment-là, son visage brillait. அவருடைய முகம் சூரியனை போல வெளிச்சமாக Et காணப்பட்டது. que son visage illuminait comme le soleil. அதுதான் அடையாளம். Ça, ce sont les signes. அதே போலத்தான் ஆண்டவரும் உங்களையும் படைத்திருக்கிறார். Et c'est comme ça qu'il vous a créé, vous aussi. அவருடைய சாயல் என்று சொன்னா உங்களுடைய முகமும் சாயல் அதே போல. Donc, comme vous êtes à l'image de Dieu, vous êtes pareil. எங்களுடைய கண்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய மூக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய காதுகள் மாத்திரமல்ல, எங்களுடைய நாவு மாத்திரமல்ல. Ce n'est pas seulement nos yeux, nos nez, nos oreilles et notre bouche. அவருடைய ஒளி எங்களுக்குள்ள இருக்கிறது. Sa lumière est en nous. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் அவருடைய ஒளி மறைக்கிறது. Donc les ténèbres qui sont en vous disparaissent par sa lumière. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள Est-ce இருக்கிறது? que vous y croyez que la lumière de Dieu est en vous? நீங்கள் விசுவாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற மங்கிடுகிற அந்த திரியை இன்னுமாய் பிரகாசிக்க பண்ணுவார். Plus vous y croyez et plus vous allez faire briller cette lumière qui est en vous. ஒரு நெருப்பு, பெரிய ஒரு நெருப்பு, சின்ன ஒரு நெருப்பு பக்கத்துல இருக்கிறது. Il y a du feu, une grande flamme et de l'autre côté une petite flamme. அந்த சின்ன நெருப்பு பெரிய நெருப்புக்கு பக்கத்துல போனா என்ன ஆகும்? Et si cette petite flamme va dans cette grande flamme, qu'est-ce qui se passe? சின்னனா போகுமா பெருசா போகுமா? Est-ce qu'elle va rétrécir ou elle va encore plus s'agrandir? பெருசா தான் போகும். Elle va s'agrandir. அதத்தான் நாங்க செப்டம்பர் மாசத்துல இருந்து என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? Et c'est ce qu'on dit depuis septembre. தேவனை கிட்டி சேருங்கள். Approchez-vous de Dieu. ஆண்டவர் உங்களை கிட்டி சேருவார். Et lui, il s'approchera de vous. கிட்டி சேரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி இன்னும் பெருசா போய் கொண்டே Et à இருக்கும். chaque fois que vous allez vous approcher de Dieu, la lumière qui est en vous va grandir. பெருக 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 மோசே போல உங்களுடைய முகமும் பிரகாசித்து கொண்டு Et en போகும். grandissant, comme Moïse, votre visage va briller. நீங்கள் உங்களுடைய இருளை குறித்து நீங்கள் கவலைப்பட Ne தேவையில்லை. vous souciez pas des ténèbres qui sont en vous. உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை குறித்து நீங்கள் கவலைப்படவே Ne தேவையில்லை. vous souciez pas des péchés qui sont en vous. மனுஷர்களை தான் உங்களை பார்த்து உங்களுடைய மங்கேறிற திரிய வந்து அணைப்பார்கள். Ce sont les hommes qui voudront essayer de venir éteindre la lumière qui est en vous. மனுஷர்களால் உங்களை குற்றம் சாட்டி கொண்டே Ce sont இருப்பார்கள். les hommes qui sont toujours en train de vous juger. ஏன்னு சொன்னா அவர்களுடைய பிதா பிசாசு. Pourquoi? Parce que leur père est un menteur. ஏன்னா பிசாசு வந்து தேவனுக்கு முன்பதாக 24 மணி நேரம் உங்களை குறித்து குறை சொல்லிக்கொண்டே குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். Pourquoi? Parce que le diable va à côté de Dieu, il est toujours en train de dire du mal sur vous. இங்க பாரு இவன் இப்ப பாவம் செஞ்சிட்டான், இப்ப ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லிட்டான். Et là, il est en train de dire, regarde, il a péché, là, il a menti. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்ச ஒளியை கூட மறைக்கணும்னு சொல்லி கொண்டிருப்பான். Il veut éteindre même la petite lumière qui est en vous. ஆனா என்னுடைய தேவன் அப்படி அல்ல. Mais notre Dieu n'est pas ce Dieu-là. நான் நம்புகிற ஒளி அப்படி அல்ல. Le Dieu que je crois, la lumière que je crois n'est pas comme ça. அந்த உண்மையான ஒளி உங்களை அந்த மங்கேறிற திரிய மறுபடியும் அணைக்கிற தேவன். Il est là pour raviver la lumière qui est en vous. உங்களுடைய ஊழியத்தை மறுபடியும் எழுப்புறதுக்கு Il வந்திருக்கிறார். est là pour élever votre ministère. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புறதுக்கு Il est là pour வந்திருக்கிறார். encore faire grandir l'amour qui est en vous. உங்களை இன்னும் பிரகாசிக்க பண்றதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். Il est là pour vous faire encore briller encore plus. உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சிகள், குற்ற பாவங்கள், மரணங்கள் எல்லாவற்றையும் ஒளியினாலே மறைக்கிறதற்கு வந்திருக்கிறார். La lumière est venue pour enlever toute cette culpabilité, tous ces esprits de mort. அந்த ஒளி வரும்போது, மெய்யான ஒளி வரும்போது எல்லா இருளும் மறைந்து போகிறது. Et lorsque cette véritable lumière arrive, tous les ténèbres s'en vont. ஏசாயா 42 6வது 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க Nous போகிறோம். allons lire Ésaïe 42 versets 6 et 7. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
Moi, l'Éternel, je t'ai appelé pour le salut, et je te prendrai par la main, je te garderai, et je t'établirai pour traiter l'alliance avec le peuple, pour être la lumière des nations, pour ouvrir les yeux des aveugles, pour faire sortir de prison le captif et de leur cachot ceux qui habitent dans les ténèbres. La lumière des nations. ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். Pour être la lumière des nations. இந்த ரூமுக்கு மாத்திரம் உங்களை ஒளியாய் வைக்கவில்லை. Il ne vous a pas mis lumière juste pour une seule pièce. உங்களுடைய வீட்டுக்கு மாத்திரம் உங்களை ஒளியாய் வைக்கவில்லை. Et il n'est pas là pour vous mettre en lumière seulement dans votre maison. தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு உங்களை ஒளியாய் வைப்பேன் என்று Il est là pour vous mettre en lumière des nations. அவருடைய மெய்யான ஒளி உங்களுக்குள்ள வரும்போது Lorsque sa véritable lumière vient en vous, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒளியாய் காணப்படுவீர்கள். Vous êtes des lumières aux yeux de ceux qui sont autour de vous. ஏசாயா 49 6வது வசனம் சொல்லப்படுகிறது. Ésaïe 49:6 dit, இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். Je t'établis pour être la lumière des nations, pour porter mon salut jusqu'aux extrémités de la terre. ஏசாயா 60:1-3 சொல்லப்படுகிறது. Ésaïe 60:3 dit, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Des nations marchent à ta lumière et des rois à ta clarté de tes rayons. 3வது வசனம் உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். Amen. 3 verset 3 des nations Des marchent à ta lumière et des rois à ta clarté de tes rayons. வெளிச்சத்தின் இடத்தில். அப்ப யாருக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கிறது? Donc chez qui il y a cette lumière? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் ஜனங்களை கொண்டு வருமாம். La lumière qui est en vous ramènera les nations. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Mais sur toi, lève-toi car la gloire apparaît. அவருடைய ஒளி வரும்போது அவருடைய மகிமையும் உங்களுக்குள்ள வருகிறது. Lorsque la lumière vient, il y a aussi la gloire de l'Éternel. ஏசாயா 60:19-20 ஒருக்கா வாசிங்க. Ésaïe 60 versets 19 et 20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். Ce ne sera plus le soleil qui te servira de lumière pendant le jour, ni la lune qui t'éclairera de sa lueur. Mais l'Éternel sera ta lumière à toujours, ton Dieu sera ta gloire. Ton soleil ne se couchera plus et ta lune ne s'obscurcira plus, car l'Éternel sera ta lumière à toujours et les jours de ton deuil seront passés. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உன் சூரியன் உங்களுடைய ஒளி. Ton soleil ne se couchera plus. உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி இனிமேல் மறைந்து போகாது. La lumière qui est en vous ne disparaîtra pas. Pourquoi? ஏனென்னு சொன்னா தேவனே கர்த்தரே உங்களுடைய ஒளியாய் இருக்கிறார். Pourquoi? Parce que l'Éternel lui-même est votre lumière. அவர் பக்கம் நாங்கள் வரும்போது என்ன நடக்கிறது? Lorsqu'on se met à côté, qu'est-ce qui se passe? எங்களுக்குள்ள இருக்கிற ஒளி மின்னுமாய் பிரகாசிக்கிறது. La lumière qui est en nous brille encore plus fort. கடைசியாக ஒரு வசனம் வாசிச்சு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. Nous allons lire 2 Corinthiens 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். Nous tous qui, le visage découvert, contemplons comme dans un miroir la gloire du Seigneur, nous sommes transformés en la même image, de gloire en gloire, comme par le Seigneur l'Esprit. அவருடைய சாயலினாலே நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம். Nous sommes transformés par son image. மகிமை மேல் மகிமையாய் நாங்கள் கடந்து செல்கிறோம். De gloire en gloire. அவருடைய ஆவிக்குள்ள நாங்கள் இருக்கும்போது மகிமையின் மேல மகிமை நாங்கள் கடந்து செல்கிறோம். Lorsque nous sommes dans son esprit, nous vivons de gloire en gloire. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், Aujourd'hui, je vous le dis, dans votre vie, உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் இன்றைக்கு மறைந்து போக போகிறது. les ténèbres qui sont en vous vont disparaître. மெய்யான ஒளி வரும்போது இருள் மறைந்து போகும். Lorsque la véritable lumière arrive, les ténèbres disparaissent. நாங்கள் எழுந்து நின்று தயவு செய்து எழுந்து நின்று நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Nous allons nous lever et prier.
அவருடைய ஒளிக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். Et nous allons aller dans sa lumière. இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். Lorsque je lis ce verset, je ressens la présence de Dieu. எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி இன்றைக்கு வந்திருக்கிறது. Lève-toi car la gloire est là. நீங்கள் இருளுக்குள்ளே இருப்பதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. Dieu ne vous a pas créé pour que vous restiez dans les ténèbres. நீங்கள் மறைந்திருப்பதற்காக ஆண்டவர் உங்களை படைக்கவில்லை. Il n'est pas là pour que vous soyez cachés. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Vous devez vous lever. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி இன்னும் பிரகாசிக்க வேண்டும். La lumière qui est en vous doit briller. ஏனென்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிறபடினால. Pourquoi? Parce que vous avez la foi en Dieu. நாங்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க Nous போகிறோம். allons fermer les yeux et prier. ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற ஒளியை இன்னும் பெருப்பிங்கன்னு சொல்லுங்க. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. Seigneur, que ta lumière, ஜெபிக்க Seigneur, ஆரம்பிங்க, Seigneur, ஜெபிக்க ஆரம்பிங்க. s'agrandisse. அவருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். Amen. அவருடைய ஒளி எங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கிறது. Amen. அவருடைய ஒளி எல்லா இருளையும் மறைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்களை மூடின வண்ணமாக ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், தகப்பனே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஒளி எனக்குள்ள வர வேண்டும். ஆண்டவருடைய ஒளி இந்த இடத்துல வர வேண்டும். எல்லா விதமான இருளான காரியங்கள் இந்த நேரத்தில் மறைந்து போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் அநேகருக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள், அநேகருக்குள்ளே இருக்கிற இருள்கள், அநேகருக்குள்ளே இருக்கிற பாவ வாழ்க்கை, அநேகருக்குள்ளே இருக்கிற கட்டுக்கள் இந்த நேரத்தில் அவருடைய ஒளி வரும் போது எல்லாம் மறைந்து போகிறது. எல்லாம் மறைந்து போகிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய மகிமை மாத்திரம் எனக்கு போதும், உம்முடைய மெய்யான ஒளி மாத்திரம் எனக்கு போதும். அந்த ஒளிக்குள்ளே இருக்கிற அந்த ரத்தம் எனக்கு போதும், அந்த ஒளிக்குள்ளே இருக்கிற ஆயுதங்கள் எனக்கு போதும், அந்த ஒளிக்குள்ளே இருக்கிற உம்முடைய அன்பு எனக்கு போதும். சொல்லுங்க, உங்களுடைய குரல்களை உயர்த்தி நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அப்பா இருள் மறைந்து போகட்டும், உம்முடைய ஒளி எனக்குள்ள வரும் போது எல்லா இருளும் மறைந்து போகும் என்று நான் காணப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி ஓ தகப்பனே, உம்முடைய வசனம் இன்னுமாய் கிரியை செய்யட்டும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். ஓ மஷாந்தயபா செகென்தோரோபோ சகதயஹா. எல்லாருடைய இருளும் இந்த நேரத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய இருளும் இந்த நேரத்தில் மறைந்து கொண்டிருக்கிறது. மெய்யான ஒளி வரும் போது தேவனுடைய ஒளி வரும் போது எல்லா இருளும் மறைந்து போகும். நீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்வீர்கள் சொன்னா உங்களுடைய சரீரத்துக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய சரீரத்துக்குள்ள எல்லா சுகவீனம், பலவீனம் எல்லாம் நீங்கி போகும். மெய்யான ஒளி வரும் போது எல்லா இருளும் இந்த நேரத்தில் மறைந்து போக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் பேசுகிறேன். எல்லா இருளும் மறைந்து போகட்டும். பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, பரலோக ராஜாவே, நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தை திறந்தருளும், உம்முடைய ஒளியை அனுப்பும். வானத்தை திறந்து உம்முடைய ஒளியை அனுப்புங்க ராஜா. இவர்கள் மீதப்பா பிரசன்னமாகும் ராஜாதி ராஜாவே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய பிரசன்னம் ஓ பரிசுத்த தேவனே, நீரப்பா பிரசன்னமாய் வாருங்க தகப்பனே.